ஒடுக்கப்படுகிறதா? இப்போது இஸ்லாத்தில் பெண்களின் கல்வி பெறும் உரிமையை பற்றி அலசுவோம். எல்லாம் வல்ல தூய்மை மிக்க அல்லாஹ்வால் எல்லா மனித சமூகத்திற்குமாக அருளப்பட்ட அவனது கடைசியும் இறுதியுமான வேதமாகிய மகிமை மிக்க குர்ஆனில் முதலில் வந்த வழிகாட்டுதல் கட்டளை தொழுகை செய்யுங்கள் என்பதல்ல, தர்மம் செய்யுங்கள் என்பதல்ல, நோன்பு இருங்கள் என்பதல்ல, ஆனால் இக்ரா என்பதே, அதாவது படியுங்கள், அறிவியுங்கள், மீண்டும் சொல்லுங்கள் என்பதே. மகிமை மிக்க குர்ஆனில் உள்ள முதல் 5 வசனங்களும் சூரா இக்ராதான். அத்தியாயம் 96 வசனம் 1 முதல் 5 வரை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். வாசிப்பீராக, ஓதுவீராக, தெரிவிப்பீராக, படைத்த உமது இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அவன் அலக் என்ற ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்ட அட்டை போன்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். ஓதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். தூய்மை மிக்க இறைவனால் மனித சமூகத்திற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதலில் தரப்பட்ட வழிகாட்டுதல் ஓதுவீராக என்பதே. அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். சஹி ஹதீதான இப்னு மாஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹதீத் எண் 224. அன்பிற்குரிய இறை தூதர் கூறினார்கள், ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமுக்கும் அறிவை பெறுவது கடமையாகும். இறை தூதர் அவர்கள் விசேஷமாக பெற்றோர்களை பார்த்து கூறினார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்டுங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு என்றார்கள். ஒரு கணவனின் கடமை தன் மனைவிக்கு கற்றுத்தருவது, குறிப்பாக மார்க்க கல்வியை கற்றுத்தருவது. கற்றுத்தரப்படவில்லை எனில் அவள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமதியின் முன்னால் அந்த உரிமையை பெறலாம். கணவனால் படித்துக் கொடுக்க முடியவில்லை எனில் முறையான வேறு யார் மூலமாகவோ படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். சஹி புகாரியில் ஒரு அத்தியாயம் உள்ளது. ஒரு ஹதீதில் ஒரு பெண் இறை தூதர் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள், நீங்கள் எப்போதுமே ஆண்களால் சூழப்பட்டிருக்கிறீர்கள், எங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடாதா? இறை தூதர் அதை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு கற்பிக்க தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள். தங்கள் தோழர்களையும் விசேஷமாக பெண்களுக்கு கற்பிக்கும்படி அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் இஸ்லாத்தின் வரலாற்றை படித்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறியாமையின் காலத்தில், ஐயாமுல் ஜஹிலியாவில் இருந்த காலத்தில் பல பெண்கள் அறிஞர்களாக ஆனதை உதாரணமாக நாம் பார்த்திருக்கிறோம். அதில் சிறந்த உதாரணமாக நான் கருதுவது யாரை என்றால் ஆயிஷா பின்த் அபூபக்கர். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர் இறை தூதர் அவர்களின் மனைவி. அவருடைய புகழ் பெற்ற ஒரு மாணவி, அவருடைய பெயர் அரவா. அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர் கூறுகிறார்கள், எனக்கு தெரிந்தவரை அறிஞர்களிலேயே ஆயிஷாவை போன்று, அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, குர்ஆனை படிப்பதிலும் கடமைகளை பேணுவதிலும் அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்பவற்றிலும் இலக்கியத்திலும் கவிதையிலும் அரபு மொழி வரலாற்றிலும் மரபு வழி ஆய்விலும் சிறந்தவரை நான் இதுவரை பார்த்ததில்லை என்றார்கள். ஆயிஷா, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய வாழ்க்கை சரிதையை படித்தால் நமக்கு தெரிய வரும். இறை தூதர் அவர்களுக்கு பின் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அவர் பல நபித்தோழர்களுக்கு வழிகாட்டினார்கள். குலஃபாயே ராஷிதீன் என்ற 4 நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுக்கும் வழிகாட்டினார்கள். பல சந்தர்ப்பங்களில் இறை தூதரை சந்திக்க வரும் பல வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் மருத்துவம் போன்ற தலைப்பை கலந்துரையாடும் போது ஆயிஷா, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அவருக்கு ஞாபக சக்தி அதிகம், அவர் அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அவர்கள் கணிதவியலிலும் திறமை மிக்கவர்கள். இறை தூதரின் மறைவுக்கு பின்பு பல நபித்தோழர்கள் அவர்களிடத்தில் வந்து விசேஷமாக மிராத் தொடர்பாகவும் வாரிசுரிமை சம்பந்தமாகவும் அறிந்து செல்வார்கள். காரணம், அவர்கள் கணிதத்தில் வல்லவராக இருந்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் பல கல்வியாளர்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அவர்கள் 88ற்கும் குறையாத பல துறை கல்வியாளர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சுருக்கமாக, அவர்கள் கல்வியாளர்களுக்கெல்லாம் கல்வியாளராக விளங்கினார்கள். அவர்களின் வாயிலாக மட்டும் 2210க்கும் குறையாத ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிஷா அவர்களால், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, இத்தனை ஹதீதுகள் வந்துள்ளன. உம்மு சலமா அவர்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர் இறை தூதரின் மனைவியர்களில் ஒருவர். மேலும் இமாம் அன்-நவவி அவர்களின் கூற்றுப்படி அவர் படித்த பெண்களுக்கிடையே மிகவும் அறிவாற்றல் உள்ளவர்.
மேலும் இப்னு ஹஜர் அவர்கள் உம்மு சலமா அவர்களை அதிகாரத்துக்குரியவர் என்கிறார்கள். சஃபியா அவர்களை இன்னொரு உதாரணமாக சொல்லலாம். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இறை தூதரின் மனைவியர்களில் ஒருவர். இமாம் அன்-நவவி அவரை அறிவாற்றல் மிக்க பெண்மணி என்று கூறுகிறார்கள். மேலும் பாத்திமா பின்த் கயஸ் அவர்களை உதாரணமாக சொல்லலாம். இவர் முகமது நபி அவர்களின் ஒரு சஹாபி பெண்மணி. அவர் நன்றாக கற்றறிந்தவர், அறிவு கூர்மை மிக்கவர். ஒரு முறை ஃபிக்ஹ் சம்பந்தமான கலந்துரையாடலில் அவர் எடுத்து வைத்த கருத்தை ஆயிஷா அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, உதுமான் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, இருவரும் அந்த கருத்தை எதிர்த்தாலும் அதை தவறு என்று நிரூபிக்க முடியவில்லை. அந்த அளவு அறிவாற்றல் உள்ளவர். உம்மு சல்மா அவர்களையும் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் ஹஸ்ரத் அனஸ் அவர்களின் தாயார் ஆவார்கள். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர் புகழ்பெற்ற சாபா. இப்னு ஹஜர் அவர்களின் கூற்றுப்படி அவர் மிகச்சிறந்த அறிவாளி பெண்ணாவார் என்று கூறுகிறார்கள். இமாம் அன்-நவவி அவரின் கூற்றுக்கள் ஆதாரபூர்வமானது என்று கூறுகிறார்கள். உம்மு தர்தா அவர்களை உதாரணமாக கூறலாம். அவர் அபு தர்தாவின் மனைவி ஆவார். இமாம் புகாரி அவருடைய சஹி புகாரியில் கூறுகிறார்கள், அவர் ஹதீது கலையில் வல்லவர் என்கிறார். மேலும் சையது நஃபீசா அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சையது நஃபீசா ஒரு கல்வியாளர். பல மாணவர்களுக்கு பாடம் நடத்தியுள்ளார். இமாம் ஷாஃபி அவர்களும் அவருடைய மாணவர்களில் ஒருவர். அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டுவானாக. ஆயிஷா பின்தே சாத் அவர்களை உதாரணமாக சொல்லலாம். இப்னு அபி வக்காஸ் அவரும் ஒரு கல்வியாளர். அவரது மாணவர்களில் ஒருவர் இமாம் மாலிக் அவர்கள் ஆவார்கள். இறைவனின் கருணை அவர் மீது உண்டாகட்டும். ரஹிமுல்லா. சிந்தித்து பாருங்கள், அந்த அறியாமை காலத்தில், ஐயாமுல் ஜாஹிலியாவில் பல பெண்கள் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். படிப்பறிவில்லாத அந்த காலகட்டத்தில் பல பெண்கள் கல்வியாளர்களாக இருந்ததை எண்ணி பாருங்கள். இத்தனை பெண்களின் உதாரணம் நமக்கு உள்ளது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு சட்ட உரிமை என்பதை பற்றி நாம் அலசுவோம்.